வெல்கம் டு மெண்டல் ஜி vlogs. என்னடா வியூஸ் vlogs மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இனிமே இப்படி வெச்சுக்கோ. இப்படி வெச்சுக்கோ. எங்களோட சிம்பிள். அவரோட இப்படி எங்களோட இப்படி. வெல்கம் டு மெண்டல் ஜி vlogs. ஐயோ வர மாட்டேங்குது. இப்படி மெண்டல் ஜி vlogs. எப்படினா இப்படி. ஓகே ஸ்பைடர்மேன் மாதிரி. ஸ்பைடர்மேன் வந்துட்டு அவர் இப்படிடா. நம்ம இப்படி. அவர் மோள இப்படியே பழகி பாப்பல அவர் எல்லா வரலையும் வளர்ந்தாப்லடா. இடையில வடைக்கிறாரு தண்ணி வந்துருச்சு, இது வந்துருச்சு, நூல் வந்துருச்சு. ஓகே நாங்கள் இப்போ வந்திருக்க இடம் வந்துட்டு புராண கோயிலா. புராணா கோயிலா என்ன? புறாவா தெரியும், வறுத்து சாப்பிட்ற இடம் தான். எனக்கு தெரியும். இவன் எப்படிதான் சொல்றாரு. அங்கதான் வந்து கேண்டீன் இருந்துச்சுலடா ஜூ பக்கத்துல. ஆமா ஆமா. அங்க என்ன ஸ்பெஷல் நினைக்கிற? புராணா கோயில வந்து புறா அப்படி சாப்பிடுறது ஸ்பெஷல். புராண கோயில புறா கட்டுறத செக் பண்ணிட்டு சொல்றான். ஆக்சுவலா வந்துட்டு இந்த இடத்த நான் பாத்துட்டேன். இந்த இடத்த எனக்கு முன்னாடி தெரியும். இந்த இடம் நம்ம போ டெல்லி வரும்போது இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இடம் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. போன தடவை டெலிவரியில பாத்தியா? டெல்லி வரும்போது உள்ள போய் குடிப்பான்னு தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த முன்னாடி இடம் ஃபுல்லா மாறி நம்ம வந்து 4 வருஷம் ஆச்சு முடியும் சார். நம்ம வந்து அப்படியா இந்த இடத்த ஃபுல்லா மாத்திக்காங்க. ஆக்சுவலா இந்த இடத்த ஃபுல்லா நம்ம வந்து புராண கோயிலுக்கு முன்னாடி நம்ம வந்திருக்கோம். நம்ம புராண கோயிலோட மீனிங் என்ன தெரியுமா? ஓல்டு ஃபோர்ட். ஓல்டு ஃபோர்ட் சொல்லி போன கூட்டு ஞாபகம் இருக்கா? தமிழ்ல சொல்லு. பழைய கோட்டை. பழைய கோட்டை. இது அப்போ போனது என்னது? அங்க போனது ரெட் ஃபோர்ட். போனது வந்து செங்கோட்டை. செங்கல் கோட்டை. புதுக்கோட்டை இங்க இருக்கு. புதுக்கோட்டை வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கு. ஓகே गाइस, உள்ள போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்க டிக்கெட் வாங்கிட்டோம். மொத்தம் வந்து 2 பேருக்கு வந்து 90 ரூபாய் ஆயிடுச்சு. 2 பேருக்கு டிக்கெட். ஒரு ஆளுக்கு நீங்க 45 ரூபாய். ஒரு இடத்துக்கு 15 ரூபாய் வெச்சுங்க. ஆனா இவ்வளவு மாதிரிலாம் கிடையாது गाइस. ஃப்ரீயா கொடுத்தாலும் காசு கொடுத்து கூட்டி நல்ல இடத்த காட்டுறாங்க. ஃபாரினர் டிக்கெட் எடுக்கறாங்க. ஃபாரினர் பிகாஸ் ஐ அம் ஃபாரினர் அவளே. கொல்கத்தாலாம் தெரியும்ல. 225 ரூபாய் நினைக்கிறேன். அந்த டிக்கெட் தான் இவர் எடுத்து வருவாரா? டேய் ஆமா, கொல்கத்தாலாம் தெரியும்ல. ஃபாரினர் தெரியும்ல. வெளியில போனாடா ஃபாரினர். ஃபாரின்ல இருந்தா தான் ஃபாரினர். இந்தியாக்குள்ளே ஃபாரினர். நான் ஏன் யூடியூப் பண்றேன்னு தெரியுமா? அந்த மக்களுக்காக நான் சொல்றேன்டா அவளே. சொல்றாரு. மக்களுக்காக யூடியூப் பண்றேன்றது எனக்கே தெரியல. சொல்லு, மக்களுக்காக சொல்லு. இந்தியன் கவர்மெண்ட்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இந்தியன் கவர்மெண்ட்காக என்ன பண்ணீங்க? இந்தியன் கவர்மெண்ட்காக, இந்தியன் மக்களுக்காக. நான் தமிழ் மக்களுக்காக மட்டும் பண்ண மாட்டேன். நான் பண்ண இந்தியாவுக்கு சேர்த்து தான் பண்ணுவேன். மொத்தமா பண்ணினேன். சரி, இந்தியாவுக்கு என்ன பண்ண அதை சொல்லு. இப்போ யூடியூப் வந்து அட்மின் எங்க இருக்கு? அட்மின் வந்து அமெரிக்கால இருக்கு. அப்ப அமெரிக்கால வந்து நம்ம யூடியூப் போட்டு இப்போ வந்து இப்போ வியூவர்ஸ் வீடியோ பாக்குறாங்க. இப்போ எல்லாருமே வீடியோ பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டாங்க. சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருங்க. உங்க கேப் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். சரி ஓகே. சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு வீடியோ பார்த்துட்டு திடீர்னு எனக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் வருது வச்சுக்குவேன். முதல் பணம் அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு 30% டேக்ஸ் கட்டணும். கவர்மெண்ட்டுக்கு 30% 300 ரூபாய் கட்டிடுவேன். 300 ரூபாய் கட்டிடுவேன். அப்ப 300 ரூபாய் யாரு கிடைக்குது? கவர்மெண்ட். இந்தியன் கவர்மெண்ட் கிடைக்குது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து யாரு கொடுப்பாங்க? எல்லாத்தையுமே நமக்கே ரோடு போடுறது. நம்ம கையில தர மாட்டாங்க. மிச்சத்தை பத்தி பாத்துக்குவாங்க. ரோடு போறதுல அவங்க ஒரு 30% எடுத்துக்குவாங்க. அவங்க ஒரு 30% எடுத்துக்குவாங்க. ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்தியன் கவர்மெண்ட்ல நம்ம ரோடு போறதுக்கு அதுக்குமே டாக்ஸ் பே பண்ணணும் தெரியுமா? அப்படியா? அந்த டாக்ஸ் பண்ணா எங்க போகுதுன்னு தெரியல எனக்கு. அதுக்குமே டாக்ஸ் பே பண்ணணும். ஆமா. என்னடா டே, இந்தியன் கவர்மெண்ட் ரோடு போறதுக்கு கவர்மெண்ட்க்கே டாக்ஸ் கட்டணும்னா? கண்டிப்பா டெஃபினட்டா. சரி ஓகே. இந்த இடத்துல வீடியோல வ்ளாக் பண்ற மாதிரியும் இந்த இடத்துல வந்து தேசாவும் சொல்லுவாங்க பத்தியா? அப்படியே முன்னாடி நடந்த மாதிரி இருக்கா? இந்த இடத்தை பார்த்து நம்ம வ்ளாக் பண்ணிட்டு போற மாதிரியும். முன்னாடி இந்த இடத்தை பார்த்து வரல. 3 புள்ளி நிக்குது. அந்த புள்ளியில பார்த்து சொல்றாங்க. காட்ட மாட்டோம் நாங்க. அது அங்க வந்து போறோம். சரி வீடியோ ஆதியோ அப்புறம் உள்ள போறவங்க காசு கேட்பாங்க. உள்ள போகும்போது பண்ணிக்கிறோம். வந்துரு வெளியே உள்ள அனுப்பும்போது ஈஸியா அனுப்பிக்கண்டா. வெளியே வர மாட்டீங்களா? எடுக்க மாட்டீங்களா? நினைச்ச மாதிரி தாண்டி உள்ள புராணா கோயிலுக்குள்ள பல செக்கிங்க. உள்ள கேமரா எடுத்துட்டு வரக்கூடாது, அதை எடுத்துட்டு வரக்கூடாது. கேமரா கடைசியா வந்து கேமரா 25 சொல்லிட்டாங்க. எங்க கையில பேக் இல்ல பாத்தீங்களா? கையில பேக் அப்படின்ட்டாங்க. நாங்க மைக்க தூக்கி நாங்க இடுப்புல சொல்லிட்டு இருந்தாங்க. மைக்க தூக்கி எல்லா இடத்துலயும் திருட்டு தரதே உங்களுக்கு காட்டுறது நாங்க எல்லா திருட்டு தரதே. வேற இந்த டிஜேல அவ்வளவு கேட்கும். மாதிரியே ராஜன் கோபால் திருவிழா மாதிரியே யூடியூபர் அந்த மாதிரி. நமக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா. இப்ப வந்து நம்ம டிக்கெட் கவுண்டர் நிக்கிறோம். வாங்க பிளான் மேப் போடுவோம். இங்க கடைசியா கூச்சு செத்துறோம். இங்க இது கொலண்டா. அதுவே கடைசியா கூச்சு செத்துறோம் சொல்லி வந்துருவேன். உனக்கெல்லாம் பில்டிங் ஹைட்டான பில்டிங் தள்ளி விட்டுருவோம். அந்த மாதிரி தான் இந்த இங்கக்குள்ள இருக்கு போல. இதான் பாதை. இப்ப இந்த குளத்துக்கு போக மாட்டோம் நம்ம. ஏன்டா? நம்ம இப்படி போயிட்டு இப்படி வந்து குளத்தை முடிச்சுட்டு எடுத்துட்டு வந்துருவோம். இப்படி போக வேணாம்டா. இப்படி போவோம். ரைட்ல போவோம். எது பண்ணாலும் வலது பக்கம் தொடங்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க பெரியவங்க எல்லாம். போனோன்னு தரக்கூடாதுல. கொஞ்சம் மாதிரி வீடியோ பண்ணிட்டு தருவோம். சரி ஓகே. அப்ப வீட்டு எடிட் பண்றது யாரு? வந்துருவீங்களா? அப்புறம் இங்க ஒண்ணுமே இல்லை. அப்பனா இதுல பூந்துருவோம்.
இதுல பூந்து இந்த இடம் ஒண்ணு இருக்கு, இந்த இடத்த பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இதுல போயிட்டு வருவோம். வந்துடலாம். உள்ள போனே மூவர்ண தேசிய கொடி இருக்குடா வாடா. ஆனா செம்ம என்ட்ரன்ஸ்லயே பாரு நீட்டா வச்சிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ்ல இந்த 3 வாசல் எதுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் எடுத்த இந்த 3 வாசல் மேல இருந்து எட்டி பாக்குறது யார் யார் வரா. இப்ப வெளில கவுண்டர் வச்சிருக்காங்கல்ல, இருந்திருக்காங்க. எப்படின்னா மேல வந்து 3 பேர் யாரும் உட்காந்துருப்பாங்கன்னா சீனியர் ஆஃபீஸர் உட்காந்துருப்பாங்க. என் சீனியர் ஆஃபீஸர். ஆனா பழைய கோட்டை தான்ப்பா. என்ன பாரு செங்கல் வந்து கீழே உள்ளதெல்லாம் அடிக்கிருக்காங்க. அதுக்கு மேலாம் வெறுப்பாயிடுச்சு இந்த கோட்டையை கட்டுறதுக்கு. இஷ்டத்துக்கு கடை ஆச்சு, கடை அடிக்க வச்சிருக்கேன். கோட்டையை கட்டி முடியாம ஒன்னேமா இன்ஜினியர் இருந்திருப்பான் அந்த ரேஞ்சில். கீழே உள்ளதெல்லாம் நல்லா தான் வடிட்டு இருக்கிறேன், ரொம்ப நாளா இருக்கு. இந்த செங்கல்லாம் எங்க இருந்து வந்திருக்கும்? செங்கல்லாம் எல்லாம் செங்கோட்டில இருந்து சொரணம் தான், எல்லாமே செங்கோட்டில இருந்து. அதுல மிச்சமானதுடா சொரணது. சரி ஓகே, சொரண்டுனது யூடியூபர் நான் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். இங்க பாரு பில்டிங் இருக்கு, நம்ம இப்ப ரைட்ல போவோம். சரி வா ரைட்ல நடப்போம். நிறைய ரூம் இருக்காங்க இங்க வந்து 340 ரூம் இருக்காண்டா ரஜினி. 340 ரூமா? ரூம் மட்டும் பரவாயில்லையே. 340 பேர் பாருங்க ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இதுதான்டா ரஜினி மியூசியமா? இங்க வர்றா எல்லாம் கீழே கிடந்த எடுத்து வந்து இங்க வச்சுருக்கேன். அவர் யாரு தெரியுமா? ஒரு பொம்மைப்படத்துல பார்த்த மாதிரி. பொம்மைப்படத்தை பார்த்தவர் தான்டா. இங்க இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்தது. குழந்தைகள்லாம் மண்பானைலாம் செய்யல. பல்லாங்குழி விளாண்டுக்கியா? பல்லாங்குழி இன்னும் சரிங்கடா. ஓ ஆமா, பல்லாங்குழி இன்னொரு சைடு எங்க கிடைச்சிருக்கு. அதான்டா வைக்க முடியும். தொல்பொருள் ஆராய்ச்சி. இது செங்கல் மாதிரி கிடையாது. அந்த காலத்துல இப்பதான்டா அது மரக்கட்டையில இருக்கு. அந்த காலத்துல செங்கல்ல தான், மண்ணு தான் எல்லாமே. பாத்தியா அந்த இடம் எப்படி பாத்தியா? யானையை பத்தியா இல்லையா? இரும்பு செஞ்சிருக்கா, இரும்பு உருக்கி அதெல்லாம் ஊத்தி யானை இரும்பாக்கிட்டாங்க. யானையை நீ ஹாரி பாட்டர் படம் பார்த்திருக்கியா? என்ன வைக்கிறதுன்னு தெரியாம சாப்பிட்டு உடச்சு பிளேட்டை போல. அதான் சொல்லல, என்ன வைக்கிறதுன்னு தெரியல. கண்ணாடி வச்சுட்டு ஏதாவது வைக்கணும். இருக்கிற இடத்த ஃபில் பண்ணிக்காங்கடா. இங்க பாருங்க, இதெல்லாம் இப்போ நம்ம ஊர்ல இந்த மாதிரிலாம் பாரு இருக்கு. சாவுண்டி பசாரில் போனால் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே இப்படி தானே இருந்திருக்கு. பாருடா, இப்பயும் அப்படி தானே இருக்குடா. இப்பயும் அப்படி தான் இருக்கோன்றியா? இதெல்லாம் என் பரவங்குள்ளே கிடைக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பழசாச்சுன்னா அதெல்லாம் பழமை வந்த பொருள். அதெல்லாம் இந்த பாசி நடக்கிறா வாங்கித்தரா. கண்ணாடி உடச்சி எடுத்து உனக்கு உடச்சிருது சொல்ல. கேமரா நான் சொல்லிடுவேன், கேமரா ப்ரூஃப் பண்ணுங்க. மெண்டல் சீவ் லாக்கிறதாங்க எடுத்துருன்னு சொன்னாரு. நீ தானே கேட்டிருக்க ப்ரூஃப் இருக்கு. நான் காட்டு நாங்கள் ப்ரூஃப் கிடைக்கிறோம். மோதிரம் சரி பாவண்டா, ஏதோ கிழங்கு பல்ல உடச்சி மோதிச்சிருக்காட. பல்ல உடச்சி நகத்தை கீறி என்னடா அது இருக்கும். நீங்கள் வந்து இந்த மியூசியத்துக்கு வரணும்னா 5 ரூபா வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம ஊர்லேயே மண்பானை இருக்கும், அதே பார்த்துக்கோங்க. மண்பானையை மொத்தமாக எப்படின்னா நீங்கள் மண்பானையை முழுசாக பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. லைட்டாக உடச்சி 4 பீஸ் எடுத்து தனியாக. இல்லை இதை பார்த்து இந்த விவேக்கில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சாரிங்க உங்கள் பீஸ் வந்துட்டு எசக்கு பசங்க மாற்றினால எசக்கு பசங்க மாறி போச்சு. அந்த மாதிரி இங்கே ஒரு அந்த காலத்தில் செஸ் விளாண்டுருக்காங்க. செஸ் இல்லைடா அது. இது எப்படின்னா இங்கே வரு ஒவ்வொரு கட்டமாக நடுவில் எப்படின்னா பிளாக்ல ஒருத்தன், சிவப்பில் ஒருத்தவன், அந்த பிளாக்ல ஒருத்தன், இந்த சிவப்பில் ஒருத்தன். இப்படி உருட்டி விடணும். இல்லை ஒரு நிமிஷம். தாயக்கட்ட மாதிரி அது எங்கே வைக்கிறது தெரியாம ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க. அதான் ரஜினி, தாயக்கட்ட மாதிரி உருட்டி விடணும். எவன் சுற்றி ஃபர்ஸ்ட் வரானோ அதான். இப்போ நம்ம லூடோவில் லூடோ தான்டா. அந்த காலத்து லூடோடா எல்லாமே ஓல்டு தான் இருக்குது. எல்லாமே மண்ணில் செஞ்சது தான். இந்த லூடோ காய் நடுவில் இருக்கு. லூடோ காய் கரெக்டாக கட்ட விட்டு லூடோ காய் எதில் எப்படி ரப்பரில் பண்ணிக்காங்க. பற்றி ரப்பர் ரப்பர் ஆமாண்ணா. ரப்பர் பொருளாக கொடுக்குறாங்க அந்த ரேஞ்சில். எத்தனை இங்கே ஒரு இது எல்லாமே தாய கட்டை தான்டா. இது ஒரு கட்டை, அது ஒரு கட்டை, அது ஒரு கட்டை, இது ஒரு கட்டை, இது ஒரு கட்டை. எப்படி எல்லாம் இப்போ செஞ்சு மாதிரி இருக்குல்ல. பழங்காலத்து பொருள் மாதிரி எல்லாம் மன்னிச்சு விடலாம்டா. ஒரு படி மேலே போய் வச்சுக்காங்க பற்றி ஒரு விஷயத்து வேற மாதிரியா. இது என்னன்னு சொல்லிட்டு இது வச்சிருக்காங்க தெரியல. வருது கல். அப்பெல்லாம் ஆதி காலத்து மனுஷங்கள்லாம் அந்த கல்லையே செஞ்சு இது பண்ணுவாங்கல்ல. கற்கால மனிதர்கள் கற்கால மனிதர் தான்டா அவரு. கற்கால மனிதர் சொல்றியே. கீழே கல்லெல்லாம் வரைக்கும் இந்த கல்லை கொஞ்சோண்டு உடச்சு கொண்டு போய் உள்ள வச்சா கற்கால மனிதர் கல்லாயிருமா? ஆனா சாயந்தரம் வந்தீங்கன்னா எல்லாமே லவர் பார்க்குன்னே சொல்ல முடியலையே என்னால. சரி ஓகே, லவர்ஸ் மட்டும்தான். பக்கமும் சரி டெல்லி எப்படி தெரியுமா? என்ற காதலி ஒன்றரை மனைவி ஆகலாம். ஒன்றரை மனைவி எந்த காதலி ஆக முடியாது. பட் இந்த இடத்துக்கு வந்து ஆகலாம் போலையடா. காட்டுவோம்டா.
ஆதி காலத்து மாதிரி டாய்லெட்ல எப்படி போய் கட்டுவோம். அது ஆதி காலத்து கக்கூசு இல்லை, இந்த காலத்து கக்கூசு. ஒரு பழங்காலத்துக்கு இடத்துக்கு வந்தா பழங்கால விஷயம் தான் வச்சிருக்கணும் இங்கே. மேபி வச்சிருக்கலாம்ல மேபி. இல்ல இப்ப வந்து நீ இப்ப காட்டாதனால வந்துட்டு நான் சொல்றதாங்க இது. ஏய் வார மேல விட மாட்டாங்கடா. மேல போலாமா? இந்த வழியா குனிஞ்சு உள்ள போயிடுவா. மேல நீ சொன்னீல என்ன சொன்னீங்க? சீனியர்லாம் மேல இருப்பாங்கன்னு. ஓ அந்த சீனியருக்கு மட்டும் இந்த வழி. அப்புறம் நம்ம சீனியர் கிடையாதுங்க. நம்ம ஏதோ வந்துட்டு தோடா பச்சாஸ்க்கு நம்மள. இப்பதான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. இப்பதான் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் வரிசையா. டெலி சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா கண்டிப்பா. நானும் ஒன்று சொல்லிக்கிறேங்க, இவனை பிடிக்காதவங்க ஃபுல்லா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அவனை பிடிக்காதவங்க கைஸ் இங்க கண்ணாடி கண்ணாடி தான் கிடையாது, எல்லாமே கோட்டை தான். எல்லாமே கோட்டையை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இருக்க ஜென்ரேஷன் பார்க்கணும், எவனும் வந்துட்டு கூடால பூந்து குறுக்கால போயிடக்கூடாது. அந்த காலத்துல இந்த மாதிரி திருட்டு பசங்க எல்லாம் இருந்துருக்க மாட்டாங்க. அப்போ ராஜா கண்காணிப்பே எல்லா விஷயமும் இருந்திருக்கும். ஏதாவது பண்ணா டக்குன்னு சிவியரா தண்டனை கொடுத்துருவோம் கண்டிப்பா. இப்போ வந்து நான் இந்தியன் கிடையாது, நான் ஃபாரினர்னால வந்துட்டு இந்த இடத்த பத்தி எனக்கு அவ்வளவா தெரியல. இதுவே நீ ஃபாரின்ல இந்த கோட்டை கட்டி இருந்தா வச்சுக்கொண்ட போல டக்குன்னு சொல்லிருப்பேன் எல்லா விஷயத்தையும். உடனே இந்த கல்லு ஏன்டா வச்சாங்க அப்படின்னா அந்த கல்லுக்கு ஒரு இந்த கல் எங்க இருந்து எடுத்து வந்துருப்பாங்க கூட தெரியும். உங்க கொள்ளு தாத்தா கொள்ளு வேற எல்லாம் ஃபாரின்ல தான் வளர்ந்தாங்க அப்படி சொல்லிட்டு தெரியும். இருங்க ராஜன் அம்மாட்ட கூப்பிட்டு நாங்க விளாக் எடுக்கிறோம். அப்பயும் ராஜனை எப்படி கழுவி ஊத்துறாங்க அப்படின்றதே நீங்க கேட்பீங்க. சரி எங்க அம்மா வச்சுலாம் விளாக் பண்ணா வச்சுக்கொண்ட போல மான மரியாதை எல்லாத்தையும் தூக்கி வாரி தூர போட்டுருவாங்க. சரி இந்த கோட்டையில என்ன சொல்லு? இந்த கோட்டையில என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. நான் உன்ன என்ன சொன்னேன், நீ கூட்டு வந்த இடத்த விட இந்த இடத்த பார்க்கும்போது நல்லா இருக்கா நல்லா இல்லையா? பழைய மண்பானை எல்லாம் தூக்கி உள்ள வச்சுட்டு அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போய் நீ மண்பானை கடைசி எப்ப யூஸ் பண்ண? பாரு 7 நாள் ஆயிடுச்சு. நீ பழச மறக்க கூடாது திரும்ப காட்டுறேன். உடைச்சிருந்தாலும் அள்ளி போட்டு கொண்டு தெரியுமா? இது என்னதுடா? இது வந்துட்டு அந்த காலத்துல வந்துட்டு அரசர் வந்து திடீர்னு வந்துட்டு உட முடியல, அது ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் பாரு ஏசி இருந்திருக்கு பாரு. ஐசியூ டிபார்ட்மெண்ட்ல ஏசி இருக்கும்ல ஹாஸ்பிட்டல்ல, கேட்டா இருந்திருக்கா? இது கேட்டு கிடையாது கோபால். இதெல்லாம் என்ன தெரியுமா? அதெல்லாம் உனக்கு இந்த காலத்துல வா காட்டுறேன். இந்த இடத்துல வந்து இப்ப சோரஃபுல்லா அடைச்சிருக்காங்க. முன்னாடி வந்து போர் புரியும் போது இந்த கேப்ல இருக்கு பத்தியா? இந்த கேப்ல வந்து பீரங்கியை வச்சுட்டு போய் டொமால்னு சொல்லுவாங்க. இதுவே கவர் மாதிரி தானே இருக்கு. இந்த மாதிரி இந்த துணி கவர போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது நம்ம இப்ப வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவா அவங்க காட்டிட்டு இருக்கோம். அடுத்ததான் இருக்காது அந்த அர்த்தம் இருக்கும்போது. ஆனா இதுக்கு 90 ரூபா வாங்கி பாத்தியா? ஒரு மனசாட்சி இல்லாம உடஞ்ச பில்டிங் வேற காசுங்க. இப்ப மொத்தம் எவ்வளவு செலவாயிருக்கு? 90 ஒரு அங்கே ஒரு 2 ரூபா, அங்க 3 ரூபாடா வாங்க. ஆமா பேக் 1 ரூபா தரல நமக்கு. 1 ரூபா தரலையா? 1 ரூபா தரல. அதுல அடுத்து வந்துட்டு இப்ப இங்க ஒரு எவ்வளவு 90 25 ரூபா 25 115 அது 3 ரூபா 118 ரூபா 118 ரூபாங்க. இந்த உடஞ்ச பில்டிங்க பாக்குறதுக்கு 118 ரூபாய்க்கு எவன் கொடுக்க மனசு வருமா? நாங்க மனசு வலிக்கு கொடுத்து பாத்துட்டு இருக்கோமே. எதுக்காக? எல்லாம் உங்களுக்கு நீங்க வந்து ஏமாறக்கூடாது. இவன் சொன்னேன்ல, சொன்னா கேக்குறேன் பாத்தீங்களா? எங்கடா சொன்னேன்? இந்த பீரங்கி இங்க பாரு, மேல இருந்து ஹைட்ல இருந்து தெரியுது பாரு எல்லாமே. எங்கடா ஹைட்ல இருந்து ஒண்ணும் தெரியலடா. நீதாடா வித்தியாசமா சொல்ற. டேய் இங்க தெரியலையா உனக்கு? இங்க பாருடா. டேய் ஆமாடா கேட் போட்டுருக்காங்க. ஏய் இந்த கேட் எதுக்கு நினைக்கிற? நீ கேட் எதுக்கு? இப்போ வந்துட்டு இப்போ சோல்ஜர்ஸ் வெளில தெரியுற காக்காலாம் தெரியுது. அப்படி கிடையாதுடா. இங்க சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இப்போ இந்த ஹைட்டா இருக்குல்ல, ஆமா சோல் தெரியும் சரி தெரியல வச்சுக்கோங்க, அங்கே 2 சோல்ஜர் ஒளிஞ்சிருப்பாங்க. அங்கே 2 சோல்ஜர்ஸ் ஒளிஞ்சிருப்பாங்க. சரி ஒளிஞ்சிருந்து அந்த கண்ணு அந்த வழியா பார்த்து நல்லா தெளிவா பார்த்து, டேய் இங்க சுருங்கடா, டேய் அங்கே சுருங்கடான்னு சொல்லுவாங்க. அதை வண்டி எடுத்து கிளம்ப ராஜன். வாடா செம்ம ஐடியாடா. எவனா பார்த்துக்கோ. எவன் தான் என்ன பார்த்துக்கோ வந்தாலும் எவனா பார்த்துக்கோ. எவன் தான் பார்த்துட்டே இருப்பா. ஏன்னா பேச எனக்கு புரியாது. தூசியா இருக்கா வண்டி? இருக்குடா. சரி வா, 2 வண்டி பூசா நிற்குது. அதுவும் அடுத்து எப்படி ஏமாத்தலாம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. கவர்மெண்ட் புதுசாக யோசிக்கிறா. கவர்மெண்ட் புதுசாக யோசிச்சு நம்மளை ஃபுல்லாக எப்படி பழி வாங்கிட்டு இருக்காங்க பத்தியில இல்லையா? கீழே போகலாம்டா. அண்டர் கொண்டு மேலே வேணா நல்லா இருக்கும். மேலே சார் நான் மேலே அந்த இடத்துல போய் போனதெல்லாம் பார்த்தேன். ஊட்டி இருக்கு மேலே. சீனியர் மட்டும் ஒன்லி சீனியர்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. நம்ம ஜூனியர் கீழே போவோம். கீழே படிக்கட்டில் சறுக்கி அங்கே போகலாம். அவனை இங்கிருந்து போட்டோ எடுக்கிறேன். பாத்தீங்களா கைஸ், வர மாட்டேங்கிறது எவ்வளவு சிம்பிளாக சொல்றேன் பாத்தீங்களா? கீழே போனோன்னே ஏதாவது ஹைட்ஸ்னா கைஸ் நான் போய் காட்டுறேன் எங்க இருக்குன்னு. வாவ், இங்க வந்துட்டு எல்லாருமே வித்தியாசமா இருந்துக்காக போல. எல்லாருமே கோட்டை அற்புதமா இருக்கு. இந்த கோட்டையை கிட்டத்தட்ட வந்துட்டு 1933 ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. அந்த கோட்டையை 1933 56லயா? 56ல செத்துட்டாரா?
செத்துட்டாராவா? டேய் அவர் கட்டிட்டு இருக்கும்போது செத்துட்டாரு. ஆக்சுவலா 2வது ஆள் ஒருத்தவங்க வந்து இந்த கோட்டையை கட்டின மாதிரி விக்கிபீடியால போட்டிருக்கு. அப்படியா? நாங்க சொல்லுங்க விக்கிபீடியா சொல்லுங்க. நீங்க ஏதோ கோபுரம் வந்து விக்கிபீடியா கோபுரம் இதாண்டா என்ட்ரன்ஸ் ஆகுதுக்கு முன்னாடி. எப்படி சொல்ற? இந்த இப்பதான் கட்டிருக்காங்க ஒரு செங்கலை வச்சு. டேய் ஆமா வேற. இது வந்துட்டு புறவாய் பின் இந்த பக்கம்லாம் வந்துட்டு ராஜா இப்போ வந்துட்டு இப்போ ராஜாவுக்கு வந்துட்டு ஒளிமறையா வரணும் அப்படின்னாவா? ராஜாவை ஒளிமறையா வர்றது இல்லடா. ராஜாவுக்கு இப்போ ஒரு முன்னாடி இருக்கும். ஆமா இப்போ திடீர்னு வந்துட்டு எக்ஸ்ட்ரா பண்ணாட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம பின் வாசல் கதவு பார்க்கல. ஆமா அது மாதிரி சைடு வாசல் கதவு இருக்கு. நைட் நேரத்தில் வர யூஸ் பண்றது. நைட் எப்போனா வரலாம்டா. அவர் கோட்டை ஆமா வீட்டில் ஒரு பொண்டாட்டிலேயே வந்துக்கலாம். இப்போ என்னை அசிங்கப்படுத்துறாங்க. நான் அழகழகான போட்டோ எடுத்தாலுமே என்னை அசிங்கப்படுத்துறாங்க. அதனால மனசு உடஞ்சு போயிட்டேன். அதனால எங்க ஒரு இடத்துக்கு வந்தோம்னா என்ன நமக்கு என்ன வேணும்? இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறதுக்கு 4 போட்டோ வேணும். அது 4 போட்டோ தாங்க வேண்டி கேட்டேன். 4 போட்டோகிராஃபர் கூட்டி வாங்க கூட. என்ன நீ? நான் போட்டோகிராஃபர், நான் வீடியோகிராஃபர். சரி இந்த வீடியோ சொன்னா நல்லா எடுப்பேன். இந்த வீடியோகிராஃபர் நல்லாங்க ஏதோ கோப்ரோல அவளுக்குமே எடுக்க முடியல. அதுக்கு மேல என்ன ரீசன்னா இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க வாங்க அப்படி சொல்லி நான் வீடியோ போட மாட்டேன். இந்த மாதிரி இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கன்றது தான் எங்க வீடியோ. அதான் நாங்க இதையும் மீறி நீங்க இல்ல வந்தே தீர்வேனா அவங்களோட சப்ஸ்கிரைபரோட விருப்பம். எப்போ லவர்ஸ் வந்துட்டு ராகுபாலு வீட்டுக்கு போக முடியாது. சரி ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பேசலாம் 4 பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. பத்தியா கரெக்டாக புதர் இருக்கு. பத்தியா நான் சொன்னேன் அங்கங்க ஒரு புதரை போட்டு வச்சு வேலையை முடிச்சு விட்டுறாங்க. டேய் ஒவ்வொரு மரத்துக்கிலையும் பாடுறா அழகழக காட்சிகள் தெரியுதா இல்லையா அவனுக்கு? கேரளா போனா கேரளா கறி இதுல இருந்து என்ன தெரியுது? ஆமா அவங்க தமிழ் கறிக்கு ஹிந்தி கறிக்கு இதெல்லாம் நான் சொன்னேன். பாத்தீங்களா? இது என்ன தெரியுமா? இதுதான் விளக்கு இடம். செம்மையா இருக்கா அந்த இடம். இதே விளக்கு இருக்கிற இடமா? ஆமா. என்ன சொல்றேன்? ஏய் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு விளக்கு எந்த மாதிரி இருக்கும்? இப்ப இந்த இடத்துக்கு வச்சுனா இந்த இடத்துல தான் முடியும். எல்லா பக்கமும் சுத்தி இருக்கு பாரு. மேல வரைக்கும் போலாம்டா. படி இருக்குடா. படி இருக்கு. பட் கதவு பூட்டிச்சிருக்காங்களே. அவங்க காசு கொடுத்துருக்காங்க. ஏன் திறந்து விடுறாங்களா? திறந்து விட முடியாதுடா. நீ கொடுத்த 25 திறந்து விட முடியாதுடா. எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே வெறுமனே பில்டிங்கே பாக்குறதுக்கு நான் எதுக்குடா இவ்வளவு தூரம் வரணும்? எதுக்குடா நீங்க காசு கொடுத்து வெளியே இவ்வளவு செக்கிங் வேற? அதுல வேற கேமரா எடுத்து மைக்க ஒளிச்சு வச்சு மைக்க வெளியே வேற எடுக்க முடியலனால வேற பண்றாங்க. ஏன்டா 4 கோட்டையை கட்டி வச்சுட்டு வெளில நீங்க செக்யூரிட்டியை போட்டா நீங்க இஷ்டத்துக்கு காசு வாங்க. என்ன பண்ணுவோம்? பரமக்குடி போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு இதே மாதிரி 2 கோட்டையை கட்டணும். அதான் கட்டி அது இப்ப ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. என்ன ரீல்ஸ் அது? கூமாப்பட்டி வாங்குங்க. கூமாப்பட்டி தாங்க. ஐயோ சர்பத்து மாதிரி தண்ணிங்க. அது மாதிரி தான் பரமக்குடி வாங்குங்க. பரமக்குடி கோட்டை போய் வரும்போது ட்ரெண்ட் ஆக்கி வரோம் நம்ம. அது மாதிரி டெல்லியில 4 பேர் இருந்தாங்க. டெல்லியில வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிருங்க. அப்படி ட்ரெண்ட் ஆனதாண்டா இந்த டெல்லியே. ஐயா எங்களை மாதிரி பல்ப் வாங்க யாருனாலையும் முடியாது. குளத்தை பாக்குறதுக்கு 15 ரூபா. அந்த மாதிரி கோட்டைகளை பாக்குறதுக்கு 25 ரூபா. 25 ரூபாயா? 40 ரூபா. ஓகே. 5 ரூபாய்க்கு அந்த மிஞ்சியும். நீ ஆஃப் டிக்கெட் வாங்கினா 10 ரூபாடா போல குளத்தை பாக்குறதுக்கு. ஆஃப் டிக்கெட் வாங்கினா 10 ரூபா குளத்தை பாக்குறதுக்கு. இவ்வளோ காசு கொடுத்து நம்ம இங்க வந்து அந்த வீணா போட்டு தண்ணியே வேற பார்க்கணும் போயிட்டு இனிமே போயிட்டு. இது வந்து என்ன குடும்பம் தெரியுமா? நம்ம பார்க்கறது மட்டும் இல்லாம நம்ம வீடியோ பண்றங்கிற பேர்ல இந்த வீடியோவை கொஞ்சம் போய் பாப்பா பத்தி நீங்க வீடியோ நீங்க 30 நிமிஷத்தை வீடியோ பாக்குறீங்க. மேக்ஸிமம் ஒரு 30 நிமிஷம் 18 நிமிஷம் வரும்னு வைங்க. அவ்வளவுதான் நீங்க வீடியோ பாக்குறீங்க. நாங்க டெல்லிக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இங்க வந்து என்ன பாக்குறது தெரியாம இந்த மாதிரி இடத்த பாத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்துட்டு இந்த வீடியோவை கிட்டத்தட்ட 50 நிமிஷமா ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோவை நீ கண்டினியூஸா இந்த வீடியோ நினைக்கலாம். பட் கண்டினியூஸா அந்த வீடியோ இல்ல. கண்டினியூஸா அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு 18 நிமிஷம் 20 நிமிஷம் வரும். அதுல அப்படி பார்த்தாதான் உங்களாலே உயிரோக்க முடியும். அதுக்கு மேல இங்க ஒண்ணு இல்ல. எல்லா இடத்துலயுமே கோட்டை இருக்குடா ராஜனே. இந்த கோட்டைக்கு ஏன் காசு வாங்குறான்னு தெரியல. இப்ப ஒரு வீடு இருக்கணும். நீ வீடு அழகா கட்டியிருக்க. ஓகே. அந்த வீட்டை வந்து வெளியே வந்து ஒருத்தன் வந்து சுத்தி பாக்குறான்னு வெளில வந்து பாக்குறான். அதுக்கு நீ காசு வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அது மாதிரி ஏன் இங்க இடத்துல காசு வாங்குறாங்க? ஆமா வெளியே சோறு பெருசா இருக்குல்ல. வெளியே இருந்து பார்த்தா கூட தெரியாதுல்ல. உள்ள போய் பக்கத்துல பார்ப்போம் போயிட்டு. இங்கதான் ராஜா இருப்பாரு. இது வவால் ஃப்ரை. இந்த இடத்துல வவால் பிடிச்சிக்கலாம் மேபி. என்ன செருப்பெல்லாம் கழட்டி போட்டுருக்காங்க. ஒருவேளை உள்ள போனா செருப்பு சரி இல்லையே. உள்ள போலாமோ? உள்ள போலாம். பாரு இது செமையா இருக்கு. நல்லா இருக்குடா. வேண்டா நல்லா இருக்கு. गाइस வந்தீங்கன்னா ராஜா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இதை மட்டும் நல்லா பண்ணணும், அற்புதமா பண்ணணும், ஆசமா பண்ணணும் சொல்லி பண்ணிக்காப்ல. இல்ல உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. இந்த இடம் சூப்பரா இருக்கு. இந்த இங்க வாழ்ந்த மனித உள்ள மனித இருப்பாங்களோ. இது கதவு மாதிரி இருக்கு பாருங்க. இது கதவுல இடம் இது மாதிரி செஞ்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து தொழுகிற இடமா இருக்கு. தொழுகிற இடமா? எப்படி சொல்ற? இல்ல பார்த்தா அப்படி தெரியும். அப்புறம் என்ன இது என்ன வழி? எல்லா பக்கமும் வழி இருக்கு. அங்கிட்ட ஒரு வழி இருக்கு, இங்கிட்ட ஒரு வழி இருக்கு. பாதி அந்த வழி செங்கல் வச்சு முடிக்காது, அந்த வழி கதவை வச்சு முடிக்காது. இங்கிட்ட மட்டும் கதவை வச்சு முடிக்காது. ஆனா செம்மையா இருக்கு. எவ்வளோ இந்த இடத்த விட இந்த இடம் ஹைட்டா இருக்குடா. இந்த இடம் அதான் இந்த கோட்டை. இது கோட்டை பெருசா இருக்கு.
அப்போ ஆனால் இங்கே அப்போ தொழுகை கொடுக்கலாமா அந்த இடத்துல? ஆமாடா, அதையாவது பண்ணலாம், அதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் கவர்மெண்ட்லடா கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் ஒன்றே மாதிரி இருக்காங்க போலடா எல்லாருமே. ஒன்றும் பண்ண முடியாது. என்னைய மாதிரி நரவலா இருந்து என்னைய மாதிரி இருந்தா நேரம் டெல்லியே இருந்திருக்காரா. ஒவ்வொரு செகலாம் பிரிச்சு வித்துருப்பேன் நாளா. நான் தான் வாங்கியிருப்பேன் எல்லாத்தையுமே. வாங்கி எல்லாத்தையும் ஃபாரின்ல கொண்டு பத்திரமா வச்சிருப்பேன் எல்லாத்தையும். ஃபாரின்ல கொண்டு திருட்டு பசங்க, ஃபாரின் பசங்க தாங்க. நம்ம கிரியேட்டிவா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறோம்னு வைங்களேன், போய் கிரியேட்டிவா வச்சுக்கிறாங்க இவங்க. நாங்க பாதுகாப்பா வச்சுக்கிறோம்டா. நீங்க பாதுகாப்பா, ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறீங்க. அதான்டா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும், திருடிட்டு போய் பாதுகாப்பா வச்சுக்கிறது கிடையாது. ஏன் கண்டுபிடிக்கிறோமோ கண்டுபிடிக்கலையோ நான் பாதுகாப்பா வச்சுக்கிறோம்ல. இது ஸ்விம்மிங் பூலா இருந்துன்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி ஸ்விம்மிங் பூல் தான் அது. மகாராணி வந்து அங்கிட்டு இருந்து இறங்கி வருவாங்க. மகாராணி இறங்கி தண்ணி கம்மி 2 படி வச்சுக்கோங்க தெரியுமா. தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா ஒரு படியிலே உட்காந்து குளிச்சுக்குவாங்க. சும்மா ஸ்விம் பண்ணி போவாங்க. இடையிலே இலை பாடுறதுக்கு நடுவில் கல் செத்துருவாங்கடா. தண்ணி தியானம் மண்டபம் இருக்கலாம் மேபி. ஆமா ராஜனே, சுத்தி தண்ணி ஒருவேளை வந்துட்டு பார்க்கும்போது எப்படி தெரியும் அது இல்லடா. இந்த பாத்ரூம்ல போவாங்கல்ல. ஆமா ஆமா, தண்ணி இங்கேயே தண்ணி இருக்கும். அங்கேயே பாத்ரூம் போயிட்டு கழுவிக்கலாம், சுத்தி தண்ணி கழுவிக்கலாம். பரவாயில்லையே. டேய் கீழே இருக்குடா, கீழேயும் பிரம்மாண்டத்தை கட்டியிருக்காப்பா. ஆமாண்டா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அப்பலாம் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ரா. நம்ம இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர் நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்பாங்க. படி இருக்கா, தவறி விழுந்தோம்னா தெரிச்சிரும் போலயே. டேய் இங்க பாரு, கொகடா ராஜனு உள்ள போயிட்டே இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு இந்த போட்ல இருந்து அடுத்த போட்டுக்கு போயிடலாமோ. வலிகாம்பாரு இறங்குற மாதிரி தான் இருக்கு. இங்க இருந்து கூச்சு அப்படி ஏற முடியாதா? இந்த வீணா எங்கேயோ போறாங்க. இந்த அந்த மேல அங்கே போய் ஷூட் பண்றாங்க. அடே ஐட்ல வேணாடா. இத வந்து அங்கே வலிக்கிறா. அங்கே வாடா, இப்படி வாடா. இதை தேக்கோ. பாரு ராஜன் புதுசா வழி கண்டுபிடிச்சிருக்கேன். வாங்க நான் காட்டதான் வெளியா. இங்க பத்தியா இல்லையா? கோகடா எல்லாமே இது அவ்வளவுதான்டா. இது அவங்க இங்கடா மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க 4 பேரு. இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு என்ன தெரியுதுண்ணா guys, இந்த மாதிரி இடத்துக்கு வீடியோல பாருங்க. தயவுசெய்து நேரில் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. டெல்லி அது தெரியாம டெல்லி வந்துட்டீங்க பண்ணியே ஆகணும் ஏதாவது அப்படின்னா இந்த இடத்துக்கு வாங்க. நாள் இருக்கு, என்னடா பண்றது, ரூம்லயே உட்காந்துக்க பிடிக்கலன்னா சுத்தி வாங்க, வந்து வாங்க சுத்துங்க. இந்த மாதிரி கல்லு எல்லாம் பாருங்க. கல்லு பாருங்க, கல்லு பார்த்துட்டு நீங்களும் வெறுப்பாங்க. இதுக்கு மேலே இந்த இடத்துல நாங்கள் வீடியோ பண்ணுவோம். உங்களுக்கு ஒன்றும் இல்லை இந்த இடத்துல. அந்த குளத்துக்கு போவோம். அந்த குளத்துக்கிட்ட ஏதாவது கிடைச்சுன்னா வீடியோ பண்ணுறோம். குளத்துக்கிட்ட போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். கைஸ் குளம் சூப்பராக இருக்கும். அது பிரம்மாண்டமே அந்த குளத்துல இருக்குன்னு சொன்னாங்க. இவத்து பிரம்மாண்டத்தை விழா போட்டு நேரத்துல சாப்பிடுறாங்க. டெல்லி வந்தா ஏதாவது இருக்கணும். ஃபுல்லா சுத்தி சுடுகாடா இருக்குங்க. தலைவர்கள் இறந்தாங்களா என்ன? எல்லா தலைவரும் டெல்லியில தான் இருப்பாங்களா? எனக்கு நேத்தே ஆச்சரியங்க. எனக்கு எல்லாத்துக்குமே மியூசியம் இங்கே தான் கட்டி வச்சிருக்காங்க. நல்லவங்களா, இந்த குளத்துக்கு 10 ரூபாங்கிறப்பெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்களா நீங்க எல்லாம்? இந்த குளத்துக்கு ஆன்லைன்ல வாங்கினா 5 ரூபாயா? ராஜன் எனக்கு இதுல இருந்து என்ன தோணுதுன்னா, கொடைக்கானல்ல லேக்கு சும்மா ஃப்ரீயா சுத்த விடுறாங்க. அதுக்குமே நீ ஒரு கேட்டை போட்டு 50 ரூபா கூட வாங்கலாம். இது இத்தனை கோண்டு லேக்கு அது சுத்தி தான் வாங்குறாங்களே. அது சுத்தி என்னடா வாங்குறாங்க? கடையில கொள்ளடிக்கிறாங்க. கடை சைக்கிள்ங்கிற பேர்ல கொள்ளடிக்கிறாங்க. டிவி கடை 4 கடையை உள்ள வச்சுட்டு அதுக்கு டிக்கெட் வாங்குறாங்கடா. இந்த குளத்துல அப்படி என்னடா மீன் விட்டுருக்காங்களா? இல்ல மீன் சோறு போடுறாங்களா? 5 ரூபா 10 ரூபா வாங்குறாங்கல்ல. இந்த மீனுக்கு என்ன பண்ணாங்க? டீ ஒண்ணுமே இல்லடா ரஜினி, இங்க மீனே இல்லடா. இரு மீன் தெரியுதா பாப்போம். கோபாலு மீன் தெரிஞ்சிருச்சு. இதுக்குள்ள முதல்ல இருக்கு. இதுக்குள்ள அந்த பாரு வெளியே வந்து வருது. காசுக்கு ஏதாவது உருட்டுற காட்டி உருட்டிட்டு இருக்காங்க. இந்த வெளில இருந்து பார்த்தா இந்த கோட்டை நல்லா தெரியுது. வெளியே இருந்துருங்க. 100 பேர் மேலே வந்துருப்பாங்க. சம்பாதிக்கிறாங்க. இந்த குளத்தை ஏமாந்து 20 ரூபா கொடுத்து முட்டாள் நம்பர் 1, இது முட்டாள் நம்பர் 2. அங்க 2 பேர் இருக்காங்க. முட்டாள் நம்பர் 3 4 இங்க நிக்கிறாங்க. நான் இன்னொன்னு சொல்லவா, வந்தோட உள்ள இறக்கிருந்தேன்னு நீ லாக் பண்றேன்னு சொல்லிட்டு சுத்தி தெரிஞ்சிருப்ப. ஒண்ணு பேர் இருக்காது, உள்ளே போய் சுத்தம் பிடிச்சிட்டு இருக்காது. அங்க மொத்தம் கோட்டைக்குள்ள போனதே கரெக்டான விஷயம். நம்ம கோட்டைக்குள்ள போயிட்டு அங்க உருப்படியா அந்த வீடியோ போட போறோம் நாங்க. என்ன கைஸ்? கண்டிப்பா கைஸ் வந்துருங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன பிளான்? நெக்ஸ்டா ஏண்டா ஏமாந்ததை பார்த்தா சொல்லிட்டு இன்னும் ஏமாதான் சொல்லிட்டீங்க. ரூம் போவோம்.